சிவராத்திரி என்பது கார்காலங்களில் ஆடிப்பட்டம் தேடி விதைத்து வேளாண்மை முழுவடைந்த பிறகு வசந்த காலம் தை மாதத்துலேருந்து முழுக்க முழுக்க இந்த தானியங்களையோ கிழங்கு வகைகளையோ மாவு பண்டமாகவோ எல்லாம் செய்து விருந்து செய்துன்னு வருவாங்க. 48 நாள் மார்கழியிலிருந்து தை வரைக்கும் நடக்கும். அப்போது இந்த பருவம் இந்த விளைச்சல் முழுமையடைந்ததாக சிவனுடைய சாம்போர் குடியில் பறையர் சமுதாயம் முதலில் உலகிற்கு வேளாண்மை கற்றுக் கொடுத்து மகிழ்ந்த காலங்களாக இதுவாக அவர்கள் வருடத்தினுடைய அது மதிப்பு கூட்டி நடந்துகிறது, மதிப்புரை செய்வது. அப்படி செய்யும்போது எல்லாருக்குமான வாழ்வில் சிறந்ததாக உள்ளது அப்படி என்பதுக்கு தான் இதனுடைய சிவராத்திரி. இதை என்ன பண்ணிட்டாங்க, காப்பி அடிச்சு தான் விநாயகருக்குன்னு கொண்டாந்தாங்க. இப்போ பாருங்கள், ஆடிப்படத்துக்கு முன்னே. ஆனால் அது அப்படி இல்லை. பட்டம் சரியாக பயிரிடப்படும், அதாவது ஆடி மாதம் பட்டத்தை தேடி பயிரிடுது, ஆவணியில் விநாயகர் சதுர்த்தி வரும். நாங்கள் படத்தை சரியாக செய்து உள்ளோம், விவசாயம் செய்து உள்ளோம், அப்படி பண்ணிக்கிறோம் இப்படி பண்ணிக்கிறோன்னு முறையிட்டு சொல்வார்கள். இப்போது இந்த வருடம் தண்ணி சரியாக இருக்குது, நிறைஞ்சிருக்குது, நிறைஞ்சில்லை, உடஞ்சிருக்குது, இல்லை வந்திருக்குது அப்படி என்பதை நினைவு கூறுவார்கள். யாரிடத்தில் என்றால் வினாக்களுக்கு நாயகனாக இருந்த மக்களுக்கு வழிகாட்டிய நெறிமுறையில் வந்தவர்களிடத்தில், பெரியோர்களிடத்தில் கூடி ஒன்றி அதை முறைப்படுத்துவார்கள். அதுவே சில விநாயகர்னா யார், பிள்ளையார்னா யாருன்றது மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இதுவும் சில விஷயங்கள் தான், பல விஷயங்கள் நிறைந்திருந்தாலும் அதை மாற்றி நடந்து கொள்வதற்கு பல காரணங்கள் உள்ளன. பிளவுவாதமே ஒரு காரணம்.